இல்ல இப்ப இந்த 10,000 இடத்துல உண்மையான பயனாளிகளை கண்டறியறதுல சிக்கல் இருக்கா? இல்ல பயனாளிகள் கண்டறிந்த பயனாளிகள்லாம் சரியானவங்க தான். ஆனா அரசு தரப்புல அவங்களுக்கான இடத்தை தான் கொடுக்காம அவங்க சிக்கல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? சரியா கேட்டீங்க. இப்ப 2 வகையான பயனாளி இருக்கிறாங்க. ம், எப்படின்னா, ஒண்ணு வந்து ஏழை எளிய மக்கள், சோத்துக்கே வழியில்லாத மக்கள், ம், வாடகை கொடுக்க முடியாத மக்கள், ம், உழைப்பதற்கும் சாப்பிடறதுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுத்துட்டாக்க வீடு கட்ட முடியாது. ம், அவர்களால் 50,000 செலவு செய்தோ, ம், 1,00,000 செலவு செய்தோ, அந்த குறிப்பிட்ட 6 மாசத்துல குடியேற முடியாது. ஸோ ம். ஆட்டோமேட்டிக்கா பட்டாங்கிறது கேன்சல் ஆயிருது. ஓகே. அப்ப அந்த 6 மாசங்கிறத வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கலாம்ல? அந்த கோரிக்கை பிறகு வைப்போம். ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம்னாக்க, ம், பணக்காரனுக்கு பட்டா குடுக்குறோம். ம், இப்ப பயனாளி 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ம், பணக்காரங்க இருப்பாங்க. ம், அல்லது கொஞ்சம் நீட்ட மனது இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இருப்பாங்க. ம், அவர்கள் பட்டாவை பெற்றுக்கொண்டு, ம், தன்னிடம் சொந்த வீடு இருக்கிற காரணத்தினால, ம், சொந்த பந்தம் இருக்கிற காரணத்தினால, வீட்ட காலி பண்ணிட்டு வேற பக்கம் போகவும் மாட்டாங்க. சோ ம். இப்படியும் பட்டாங்கிறது கொடுக்கப்பட்ட பட்டா ரத்து செய்யப்படும்.